ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாளிலே நாம் தியானிக்க போகிறதான வார்த்தையானது, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில காணப்படுவார்கள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று அங்கே பிழையம் கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கிறதாக நாம் அங்கே காண்கிறோம். இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போவது அல்ல. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியோன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றுதான் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தின் முதலாவது வார்த்தையே இதைத்தான் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேலே ஏறி அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதுல முதல் வாக்கியம் இந்த வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள். யார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள்? நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். அப்படி தியானிக்கும் பொழுது ஹீப்ரு வேர்டுக்கு கொடுக்கப்பட்டதான ஆங்கில பதம் என்ன அப்படின்னு சொன்னா அஃப்ளிக்டட். அஃப்ளிக்டட் அப்படிங்கிறதற்கு துன்பம் என்பது தமிழ் அர்த்தமாய் கொடுக்கப்பட்டது. அப்போ துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதா அப்படின்னு தியானிக்கும் பொழுது பிப்ளிக்கலா என்ன மீனிங் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுது, துயரப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் அப்ப பாக்கியவான்களா அப்படின்னு பிப்ளிக்கலா தேடும் பொழுது அதற்கு ஒரு வேத வசனம் கொடுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படின்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தை அஃப்ளிக்டட் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யமா அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது அங்கே ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டது புவர் இன் ஸ்பிரிட். இந்த புவர் இன் ஸ்பிரிட்டுக்கு மொழியாக்கம் பார்க்கும் பொழுது ரெகக்னைசிங் தட் எவ்ரிதிங் குட் இன் அவர் நேச்சர் கம்ஸ் ஃப்ரம் காட். எப்பெல்லாம் நம்ம தேவனிடத்துல வருகிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஒன்றுமில்லை, அதாவது ஒரு பிச்சைக்காரனை போல, ஒண்ணுமில்லாதவனை போல, அதாவது பசியோடு இருக்கிறவங்களை போல, தேவையில்லவங்களை போல நாம் அவரிடத்துல வரணும், அவரை தேடணும். அதுதான் புவர் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு அர்த்தமாக அங்க சொல்லப்பட்டது. அப்படி ஒவ்வொன்னா பார்க்கும் பொழுது இறுதி கட்டமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹம்பிள். ஹம்பிள் அப்படிங்கும் பொழுது தாழ்மையை குறிக்கிறது. தேவனுக்கு முன்பதாக தான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலே இப்படி எழுதுகிறார்: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் யார் தாழ்த்துகிறார்களோ, யார் தேவ சமூகத்துல நான் ஒன்றுமில்லை அப்படின்னு கபடற்ற இருதயத்தோட தன்னை ஒரு பெக்கரா, ஒரு பிச்சைக்காரனை போல அங்கே தன்னை, அதாவது அவருடைய இரக்கத்துக்காய் கிருபைக்காய் வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையை கர்த்தர் அளிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தாழ்மை உள்ளவர்கள் இந்த பூமியிலே கிருபையை பெற்று வாழ்வார்கள். அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி எழுதுகிறார்: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உயர்வுக்கு முன்னானது என்ன அப்படின்னா தாழ்மைதான். எந்த ஒரு உயர்ந்த மனிதர்களையும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அவங்க அடிமட்டத்துல இருந்து வந்தவங்களாதான் இருப்பாங்க. தாழ்மையில இருந்து நோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை உயர்த்தினதுதான்
அந்த உயர்வு. அப்ப கிருபை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை தான் அவர்களுக்கு உயர்வை தந்திருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களையோ அவர் தூரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவர்களை உயரத்திலிருந்து கண்ணோக்குகிறார் என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் அந்த பூமியில தாழ்மையுள்ளவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்களாய், தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் வாழ்கிறார்களோ நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்விலே உயர்வு என்பது நிச்சயம். நீங்க நல்லா பார்க்கலாம். சங்கீதம் 113:7-8 வசனங்களை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, கரவலாடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்த அவனை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து அவனை என்றென்றைக்கும் இந்த பூமியிலே ராஜாவா இருக்கும்படி உயர்த்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருமே அறியாத ஒரு மனுஷன், யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு மனுஷன், பெற்றோரால் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தன்னுடைய எஜமானால் துரத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். காரணம், அவரிடத்துல காணப்பட்டதான அந்த தாழ்மை. தேவனை எப்பொழுதெல்லாம் நெருங்குகிறாரோ தான் ஒன்றுமில்லை, தன்னிடத்துல மேன்மை பாராட்டுகிறதற்கு என்று ஒரு தகுதியுமே இல்லை என்று தன்னை அப்படியே தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன். அதனாலதான் தாவீது உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் தாவீதை போல நாம் தேவனிடத்துல எப்பெல்லாம் நெருங்குகிறோமோ அப்பெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கும் தருவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு வாசிக்கிறோமே. பரலோகம் செல்றதுக்கு எத்தனையோ தகுதிகள் இருந்தாலும் இங்கே நீங்க சிம்பிளா சொன்ன ஒரு காரியம், தாழ்மைப்படுறவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை எங்களுக்குள்ள இருக்கிற மனமேட்டிமையோ பெருமையோ தேவ ராஜ்யத்திற்கு எங்களை புறம்பாக்கி போடுமே. ஆனால் ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா, நாங்க இதுவரையிலும் தேடினது விருதாவாய் போயிடக்கூடாது ராஜா. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லைன்னு வெறுமையாக்குகிறோம்ப்பா. ஒரு புவர் மனுஷனை போல ஒரு ஆவியில எளிமையுள்ளவர்களாய் ஆண்டவரே உங்க சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களை அங்கீகரிப்பீராக. தாவீதின் தேவன், தாவீதுக்காரனின் நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு உடன்படிக்கையா ஏற்படுத்துவீர் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லையப்பா. எங்களை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.